பராத்தினுடைய இரவை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் அழகாக சொல்லி காட்டுவார்கள். عن علي بن أبي طالب رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا كانت ليلة النصف من شعبان فقوموا ليلها وصوموا نهارها. سبحان الله. ஷஅபான் மாதத்தின் 15ஆம் இரவு வந்துவிட்டால் அவ்விரவில் நின்று வணங்குங்கள். இரவில் என்ன செய்யணும்? நின்று வணங்க வேண்டும். பகலில் நோன்பு பிடிக்க வேண்டும். பகல் என்ன செய்யணும்? ஒரு நாள் மட்டும் நோன்பு வைக்கணும். فإن الله ينزل فيها لغروب الشمس إلى سماء الدنيا. அன்றைய நாளில் சூரியன் மறைந்த பின் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கடைசி வானத்திற்கு இறங்கி வந்து விடுகிறான். அதாவது நாம் இருக்கக்கூடிய இந்த வானத்திற்கு அல்லாஹ் வந்து விடுகிறான். அதற்கு பிறகு ஃபயகூல் அல்லாஹ் சொல்கிறான், அலா மின் முஸ்தக்ஃபிரின் லி ஃபஅஃபிர லஹு அலா மின் முஸ்தர்ஸிகின் ஃபஅர்ஸுகஹு அலா மின் முப்தல்லன் ஃபஅஆஃபியஹு அலா கதா ஹத்தா யத்லுஅல் ஃபஜ்ர். இரவு முழுக்க அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா என்னிடம் யாராவது பாவமன்னிப்பு கோருபவர்கள் உண்டா, நான் அவருக்கு மன்னிப்பு வழங்குகிறேன். என்னிடத்தில் உணவு கேட்பவர் உண்டா, நான் அவருக்கு உணவளிக்கிறேன். சோதனைக்கு ஆளானவர்கள் உண்டா, அவருக்கு நிவாரணத்தை நான் வழங்குகிறேன் என்பதாக அல்லாஹ் சுபுஹ் வரை, அதாவது பராத்துடைய இரவு மகரிபிலிருந்து சுபுஹ் வரை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருப்பான். எனவே நிச்சயமாக அந்த இரவுல அல்லாஹ்விடத்திலே நாம் இஸ்திக்ஃபார் தேடிக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி